இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்களுக்கான பதிவு. ஓகேங்களா? நம்ம சமுதாயத்தில் நம்ம பெண்களுக்கு தான் நம்ம அது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு எல்லா பெண்களுக்கும் தெரியும். நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? என்ன இயல்பாகவே வந்து அவங்களுக்கு தெரியும். இது ஆண்களுக்கு தான் வந்துட்டு தெரியல. சரிங்களா? அப்போது ஆண்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிய வைக்கணும். ஓகேங்களா? அதை சொல்கிறதுக்கும் நமக்கு யாருக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதனால் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு? ஒவ்வொரு காரணம் வந்துட்டு இருக்கும். வெவ்வேறு காரணங்கள் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி நம்ம இந்த ஆணுங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தைங்க வந்து சஃபர் ஆகிறாங்க இல்லைங்களா? அந்த குழந்தைங்க வந்து சஃபர் ஆகிறாங்க. இப்போது இந்த மாதிரி தவறான ஆண்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து செயல்படும் பொழுது அந்த மனைவி மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் காலம் மாற மாற பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து தலைகீழாக மாறும். என்னது பிள்ளைங்க வந்து வளர்ந்துட்டு ஸ்டார்ட் ஆன அப்புறமா பிள்ளைங்களே வந்துட்டு அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. அவங்களே கேட்பாங்க. இதுதான் நடக்கும். ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு? அப்படி என்ன வந்துட்டு ஒரு ஒரு சுயநலம் இதுவா சுயநலம்? இது கிடைக்காதுங்க. சுயநலங்கிறது என்ன? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. எப்படி நீங்கள் வந்துட்டு நல்லா இருப்பீங்க? உங்களை எதையுமே தெரியாதே. உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஒரு சாமர்த்தியமாக யோசிக்க தெரியாது இல்லையா? யாரை வந்து நீங்கள் வந்துட்டு நம்பியிருக்கீங்க? வீடு தைக்கக்கூடிய இந்த பெண்ணை நம்பி தான் வந்துட்டு நீங்கள் வந்து செயல்படுறீங்க இல்லைங்களா? ஆனால் அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து காமிச்சிக்கிறீங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு நீங்கள் என்னை மதிக்கணும்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதையும் வந்துட்டு அவங்க வந்து கேட்குறது இல்லை இல்லையா? அவங்க அப்பயும் வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் வந்துட்டு அவங்க வந்து நினைப்பாங்க இல்லைங்களா? இனிமேட்டியாவது வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட்டுருங்க சரியா? இனி வரும் காலங்களையும் வந்துட்டு முட்டாளாக வந்துட்டு இருக்காதீங்க ஓகேங்களா? கொஞ்சம் யோசிங்க என்ன. நன்றி.